நீங்க உழைக்கிறீங்க இல்லைன்னு சொல்லிங்க. இந்த உழைப்பு யாருக்காக? யாருக்குங்க? எனக்கா? இல்லை எங்க ஃபாதருங்க ஏதாவது சொத்துக்கிட்ட எழுதி குத்துறீங்களா? அண்ணா எழுதி குத்துறியா? அப்போ இல்லையா? பார்த்தீங்களா? இல்லைங்களா? யாருக்குங்க? அந்த குழந்தைக்கு தானேங்க. குழந்தைக்காக தானே உங்க வாழ்வையே கொடுத்துருக்கிறீங்க. காலையில 6 மணிக்கு கப 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 பண்ணி எழுந்து கப கபான்னு ஆபீஸ் ஓடி ஒரு குழந்தை கேட்டிருக்கு, அம்மா ஒருத்தர் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வராரு, திங்கக்கிழமை காலையில போயிடுறாருமே, யாருமா அந்த மாமான்னு. உடனே அவங்க சொல்லி, டேய் சத்தமா சொல்லாத, அது உங்க அப்பாடி. நல்லா நினைச்சு பாருங்க. உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று உங்களுடைய சொந்த ஒரு குடும்பத்தை விட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று உழைக்கிறீர்கள். உழைப்பது யாருக்காக? குடும்பத்திற்குங்க. திரைக்கடல் சென்று திரவியம் தேடுன்றீங்க. ஆனா இங்க இருக்கிற திரவியத்தை வேற எவனோ திருடிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து ஃபாதர் என் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட போச்சு. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். எல்லாரும் பண்ணலாமா? இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மகள் எல்லாம் சுகமாய் மாறும். ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களுள் வாருமே. ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களுள் வாருமே. பரிசுத்தாத்மாவே கரம் தட்டி உற்சாகத்தோடு நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினால் நீரப்புங்கப்பா, 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 ஆவியின் வரங்களினால் மீண்டுமாக குரல் எழுப்பி நீரப்புங்கப்பா, நீரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களில் நீரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியே வாருமே, எங்களுள் வாருமே. இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும் இயேசுவே. ஐயோ எத்தனை நாட்கள் இதோ இந்த பிரச்சனையோடு நான் வாழ்வது, எனக்கு யாரும் இல்லையே என்று வந்திருக்கின்ற குடும்பங்கள், உம்முடைய ஒளி இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும். அப்பா இறங்கி வாரும். இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வார். உணர்ந்து மீண்டுமாக இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய். மீண்டுமாக வார்த்தைகள் உணர்ந்து பாடுவோம். இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும்.
உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ செபத்தின் ஆவியே வாரும். உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ செபத்தின் ஆவியே வாரும். நீரப்பொங்கப்பா நீரப்பொங்கப்பா ஆவியின் வரங்களின நீரப்பொங்கப்பா. குரல் எழுப்பி நீரப்பொங்கப்பா நீரப்பொங்கப்பா ஆவியின் வரங்களின நீரப்பொங்க. மீண்டுமாக நீரப்பொங்கப்பா. ஆமென். நீரப்பொங்கப்பா ஆவியின் வரங்களின நீரப்பொங்கப்பா. பாவனாத்மரே பிரிய பாவனாத்மரே ಈಗ ಬನ್ನಿ ಇಳಿದು ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ಈಗ ಬನ್ನಿ ಇಳಿದು ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ಪಾವನಾತ್ಮರೇ ಪ್ರಿಯ ಪಾವನಾತ್ಮರೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವೇ ಈಗ ಬನ್ನಿ ಇಳಿದು ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ. நீரப்பொங்கப்ப நீரப்பொங்கப்ப ஆவியின் வரங்களின நீரப்பொங்க. எழுப்பி உள்ளத்தினால் திறந்து நீரப்பொங்கப்ப நீரப்பொங்கப்ப ஆவியின் வரங்களின நீரப்பொங்கப்ப 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 ஆவியின் வரங்களில் நீரப்பொங்கப்ப. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கண்களை மூடுவோமா? புனிதமான பூமியிலே பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகின்ற இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவருடைய அருள் இந்த இடத்திலே நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆண்டவரால் தொடப்பட்ட மனிதன் இந்த இடத்துல இருக்கின்றார். அதனால் தான் இங்கு வருகின்ற மக்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த புனித பூமியிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிக்கவும். இந்த தெய்வீக திருப்பலியினுடைய ஆற்றலும், இந்த புண்ணிய பூமியினுடைய ஆற்றலும், அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இளம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். குரல் எழுப்பி பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கரம் தட்டி உன்னதங்களிலே கடவுளுக்கு மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாக விளங்கினார். அவர் அன்பு செய்வதை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 6 10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அரசெயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர் பெருமகிழ்வு அடைவார். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளார் மனிதர்கள் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். எழுந்து நிற்போம். Alleluia, 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 Alleluia. என்னை பின்தொடர்பவர்
இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நெருங்கி வா, தொட்டு விடாது என படித்திருப்போம். என்ன தொட்ட நீ செத்த அப்படின்னு கேட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவரை தொட்டால், ஆண்டவர் நம்மை தொட்டால் நாமெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மால் ஆண்டவரை தொட முடியுமா? ஆண்டவர் நம்மை தொடுவாரா? இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, தொடுதல் என்றால் என்ன? இதாங்க, அவ்வளோதான், முடிச்சுங்க. இதுதாங்க தொடுதல், வேற ஒன்றும் பெருசு இல்லைங்க. அப்படிதானா? மிகவும் அழகாக நாம் பார்க்கின்றோம். தொடுதல் என்பது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. இன்று 3 வகையான தொடுதலை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகம், இன்றைய திருப்பாடல் எல்லாம் மிகவும் அழகாக கொடுத்திருக்கிறது. கடவுளுக்கே கடன் கொடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு கடன் கொடுக்க? பங்கு சாமியாருக்கு இல்ல, சார்கன் ஃபாதருக்கு இல்ல, யாருக்கு? கடவுளுக்கே கடன் கொடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது என்றால், நாம் அவரால் தொடப்பட வேண்டும், நாமும் அவரை தொட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். புரியுது, ஆனா புரியல, அப்படிதானே? கரெக்டா? நாமும் ஆண்டவரை தொட வேண்டும், ஆண்டவரும் நம்மை தொட வேண்டும். நல்லா கவனிக்கணும். முதலிலே ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், நாம் ஆண்டவரை தொட வேண்டும், நம்முடைய வாழ்வு பிறரை தொட வேண்டும். இன்றைய நற்செய்தி மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோதுமை மணி மடிந்து உடைந்து தெரித்து மண்ணில் விழப்பட வேண்டும். விழுகின்ற பொழுது அந்த மண்ணில் இருக்கிற சக்தியிலிருந்து ஒரு புதிய செடி வளரும். அதுதான் அன்னை மரியாள். தனக்கென்று ஒரு வாழ்வை வைத்திருந்தால், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு ஆண்டவர் அவரை தொடுகிறார், அவர் ஆண்டவரை தாங்குகிறார். ஆண்டவரை நம்மை தொடுவதற்காக நமக்கும் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதா? உடைய வேண்டும். உடைகின்ற பொழுது இந்த தொடுதலானது அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு ஊரிலே அனிஷ் என்ற ஒரு மனிதர், மிகவும் பிரபலமான ஒரு மனிதர், பல குரல்களில் பேசுகிறவர். நல்லா பயங்கரமா பேசுவார். நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகளிலே மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர். வெளிநாட்டுக்காக ஒரு ப்ரோக்ராம் போறார். இங்கிருந்து அமெரிக்கா போறாரு. அமெரிக்காவில் போய் நல்லா ப்ரோக்ராம்லாம் நல்லா கொடுக்குறாரு. நல்லா காமெடி பண்ணுவார். நல்லா நடிகர் போல வேஷம்லாம் போட்டு பேசுவார். ப்ரோக்ராம் முடித்த பிறகு அமெரிக்காவிலேருந்து சென்னை வரணும்.
அமெரிக்காலேருந்து நேரம் வந்துடலாமா இல்லையா? ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் ஒன்று இருக்குது. இன்னும் மனுஷன் அங்கே நிற்கிறாரு ஏர்போர்ட்டில், ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஏர்போர்ட்டில் எந்த கடையிலையும் ஒரு குண்டூசி கூட வாங்க முடியாது. அப்படிதானா? தவிச்சா தண்ணி கூட குடிக்க யோசிக்கணும். அது நான் போனப்போ ஒரே தாட்டி அவசரத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டேன். 250 ரூபா. அப்புறமா நினச்சேன், எங்கள் அம்மாட்ட சொன்னா உதைக்கும். டேய் 25 ரூபாடா பால் பாக்கெட்டு, அன்னைக்கு முழுக்க போட்டு கொடுப்பேனேடா இல்லையா? அவ்வளவு பயம். அதனால் அவர் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே எடைக்கு எடை போடுற மிஷின் தெரியும், பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்மளுடைய வெயிட்டை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மிஷின் மேலே போய் நிற்போம். ஒரு 5 ரூபா காயினை போட்டோம்னா அது எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லும் இல்லையா? அங்கே போய் நிற்கிறார் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறதுல. இவர் போய் ஒரு காயின் போடுறார். காயின் போட்டோன்னா வருது, உன்னுடைய பெயர் அனிஷ், நீ சென்னையிலிருந்து வருகிறாய், உன்னுடைய வெயிட் 85. நீ பார்க்கிறார், என்னடா எப்படிடா இந்த மிஷினுக்கு நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லுதே, சரி விடக்கூடாதா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ள எல்லாம் போகிறாரு. இவர் ஏற்கனவே மாறு வேடங்களை அணிபவர் சொன்னேன் இல்லையா? உள்ளே போய் ஒரு தாத்தா போல வேடம் அணிந்து வருகிறார். வேடத்தெல்லாம் போட்டு தாத்தா மாரி போட்டு அப்படியே ஓடி வந்து ஒரு கொம்போட நின்று திருப்பி ஒரு 5 ரூபா காயினை போடுறார். காயினை போட்டவருக்கு உள்ளேருந்து ஒரு பேப்பர் வருது. என்ன வந்திருக்கும்? உன் பெயர் அனிஷ், உன்னுடைய எடை, நீ சென்னையிலிருந்து வருகிறாய். என்னடா இந்த மிஷினு கரெக்டாக சொல்லுதே. திருப்பி போறார். உள்ள போய் நின்றுட்டு கடன்னு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு அழகா கையில் ஒரு பேக்கோட டுக் 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 டுக்னு வந்து நிற்கிறார். வந்து ஒரு 5 ரூபா காயினை திருப்பி போடுறாரு. போட்டோம், திருப்பி ஒரு கார்டு வருது. என்ன வந்திருக்கும்? உன் பெயர் அனிஷ், நீ சென்னையிலிருந்து வருகிறாய், உன்னுடைய எடை இவ்வளவு. என்னடா இது, எப்படி நம்ம வந்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கிறார். யோசிச்சுட்டே இருக்கிறாரு. 3 மணி நேரம் முடிஞ்சு அவருடைய ஃப்ளைட் போனதை மறந்துட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய வாழ்வும். நாம் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்பதை எல்லாம் மறந்து விட்டு நமக்கு ஏற்றார் போல, நமக்கு பிடித்தார் போல, நாம் விரும்புவது போல வாழ நினைக்கின்றோம். ஆனால் எதற்காக அங்க வந்தார் அவரு? ஃப்ளைட்டுக்கு, கனெக்டிங் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகணும், அவ்வளவுதான். போச்சா? அதுதான் நீங்களும் நானும் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக நிற்கிறோம். யாராவது இங்கேயே தங்கி இருக்க போறீங்களா? பெங்களூர் இங்கே சொந்தமாக இருக்க போறீங்களா? இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரம் எது? ஆண்டவரை முகமுகமாக பார்ப்பது. கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நிரந்தரம். அந்த நிரந்தரத்தை மறந்து ஆண்டவரால் நாம் தொடப்படுவதும் கிடையாது, ஆண்டவர் நம்மை தொடுவதும் கிடையாது, நாம் ஆண்டவரை தொடுவதும் கிடையாது. நம்முடைய வாழ்வால் நாம் பிறரையும் தொடுவது கிடையாது. நம்முடைய வாழ்வு எல்லாம் மந்தமாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, திங்கிறதுலையும் டிவி பார்க்கறதுலையும், வேற என்ன, செல்போன் நோன்றது. தாயை சொல்லிட்டேன் தாயை, செல்போன் நோன்றதுலையும் ஐயோ அம்மான்னு பார்த்து பார்த்து அழுவதுலையும் போகுது. தொடுதல் என்பதே நம்முடைய வாழ்விலே இருப்பது கிடையாது. ஆனால் தொடுதல் இருந்தால் ஆசீர்வாதத்தோடு இருப்போம். ஆண்டவர் அழகாக தொடுகிறார். தானியேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். பைபிள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்க மாட்டோம். ஐயோ அது விஷம். எல்லாத்தையும் தொடுவோம், ஆனா பைபிளை மட்டும் தொட மாட்டோம். வேணா அவங்க பக்கத்தில் பாருங்களேன். வாட்டர் கேன் இருக்கு, ஜமாலை இருக்கு, போன் இருக்கு, பர்ஸ்ல காசு இருக்கு. ஆனா தாய உனக்கு மட்டும் மோட்சம் தாய. உன்னை இங்கிருந்து நான் சொல்றேன் தாய, எடுத்தாய. தானியேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். போங்க சாமி, பைபிள் தான் 800 தெரியும், படிக்கல எனக்கு தெரியாதுன்றதுங்க. அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது, கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. எப்படி? ஒரு கை என்னை தொட்டது, அந்த கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. அதுதான் ஆண்டவருடைய கை. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனத்திலே, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே, என்னை தொட்டு பாருங்கள். யார் சொன்னா? அடப்பாவமே, இயேசு சொல்றாருங்க, என்னை தொட்டு பாருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரை என்று தொடுகிறோமோ ஆசீர்வாதங்க. யாராவது ஆண்டவரை தொட்டிருக்காங்களா? ஆண்டவர் யாராவது தொட்டிருக்காங்களா? என்னையா தலையாட்டிட்டு இல்லைன்னு? ஐயா 12 வருடங்களாக ரத்த போக்கினால் ஒரு மனுஷி இருந்தாங்களா இல்லையா? சத்தமா இருந்தாங்க. ரத்த போக்குனா எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லையா? பெண்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று.
ஒரு உடம்பில் அவ்வளவு வலி, அதுவும் எத்தனை ஆண்டுகள்? எத்தனை? கெட்ட வார்த்தை இல்லை, வாயில வரட்டும். சாமி எனக்கு கன்னடா தான் கொத்து சாமி, தமிழ் கொத்து இல்ல சாமி. கொத்தும் வாங்க சொல்லுங்க. எத்தனை? 12 ஆண்டுகளாக அந்த பெண்மணி துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை தொடலமா, ஆண்டவருடைய ஆடையினுடைய நுனியை தொட்டாங்க, ஆசீர்வாதங்க. ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாங்க, அதுதாங்க வேணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை. ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே அந்தப்பட்ட சக்தி கிடைக்கிறது என்றால், ஆண்டவரை தாங்கிய அன்னை மரியாளை தொட்டா ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்குன்னு சொல்றவங்களாம் ஜோரா சொல்லுவாங்களாம், பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அந்த அன்னை மரியாள் அப்படியே தாங்கினாங்க. அந்த அன்னை மரியாள் ஆண்டவரை தாங்கி வளர்த்தாங்க. அப்ப அந்த அன்னை மரியாளுடைய பாதத்துல தொட்டு வேணா ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இந்த பூமியில உங்க காலடி பட்டாலே ஆசீர்வாதங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இன்று உண்மையாகவே எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, நான் இங்க பூச வைக்கணும் இல்லைங்க. ஆனால் ஆண்டவரும் அன்னை மரியாளும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வேறு ஒருவர் வருகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. எங்க அம்மா அதுதாங்க என்கிட்ட சொன்னாங்க, டேய் உன்னை அந்த அம்மா ஆசீர்வச்சிருக்கிறாங்க, உன் மூலியமா அற்புதம் நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். தொடுதல் என்பது நாம் மட்டுமல்ல, ஆண்டவரும் நம்மை தொடுகின்ற பொழுது ஆசீர்வாதத்தை பெறுகிறோங்க. மத்தேயு இருக்கிறார் இல்லையா? மத்தேயு தெரியுங்களா? மத்தேயு யாரு? நல்ல ஒரு மனுஷன் சாமி, வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர். அப்படியா? மத்தேயு 9வது அதிகாரம் 9லிருந்து 13 படிக்கின்றோம். மத்தேயு இருந்து என்ன பண்றாரு? காசு கலெக்ட் பண்றாரு இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறாரு. அழகாக திருத்தந்தை அவர்கள் 2018 இரக்கத்தினுடைய ஆண்டிலே ஒரு பெரிய ஒரு படம் வச்சிருக்காங்க ரோமையிலே. எப்படி தெரியுமா? அங்க அழகா ஜீசஸ் ஆண்டவர் மத்தேயுவை பார்த்து கைகளை நீட்டுவது போலவும், மத்தேயு தன்னை நோக்கி கரங்களை வைத்திருப்பது போலவும் அந்த படம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தகுதியற்ற அவனை கடவுள் என்ன பண்றாரு? கையை நீட்டி என்னை பின்பற்றி வா. நல்லவர்களை அல்லங்க, தகுதியற்றவர்களை ஆண்டவர் தொடுகிறார். தொட்டு அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அதனால சொல்லுவாங்க, மத்தேயு என்ன பண்றாரு? ஆண்டவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அவருடைய பணியாளராக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் அழகாக படிக்கின்றோம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன். எப்படி பழித்துரைத்தேன் அப்படின்னா என்ன? டினை பண்ண இல்லையா? துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், ஆயினும், எவ்வளவு வார்த்தை பாருங்களேன். துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்திருந்தும் எனக்கு அவர் இரக்கம் காட்டினார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. நான் துன்பப்பட்டிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஆனா உங்களையும் என்ன பண்ணிருக்கிறாரு? இரக்கம் காட்டி தொட்டு இருக்கிறார். அதனால்தான் எத்தனையோ பேருக்கு அழைப்பு இருந்தாலும் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றார், உங்களை தொட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கை இருக்கு பத்தியா? கை இருக்குங்க இல்லைங்களா? கை ஆசீர்வச்சிருக்கிறாரா? நான் நிறைய தாட்டி சொல்றதுங்க, சினிமாவுகளை பார்த்தா வாயெல்லாம் கிழியும், கையெல்லாம் ஏறும், ஓடும். ஆண்டவரை வையும் பற்றி சொல்லு. ஏன் கை நல்லா இல்லையா? நினைச்சு பாருங்க. கை இல்லாதவங்களை நினைச்சு பாருங்க, கண் இல்லாதவங்களை நினைச்சு பாருங்க, வாய் இல்லாதவங்களை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தாடி சத்தமா சொல்லமா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வார்த்தையால் தொடுவார். அதையும் பாருங்களேன், அவருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனம். நான் திருத்தூதர்களிடையே மிக கடை நிலையில் திருத்தூதர் என அழைக்க தகுதியற்றவன், ஏனெனில் கடவுளின் திருச்சபையை நான் துன்புறுத்தினேன். அதுதாங்க நம்ம கிட்ட வேணும். தொடுதல் எப்பொழுது நடக்கும் என்றால், நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்ற பொழுது. எப்ப நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கின்ற பொழுதுங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு காட்சி கொடுக்கிறாரு? யாருக்குமா? சார்கன் பாருக்கா
பைபிள் தானே இருக்கா? இருக்கு. மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? நல்லவங்களுக்கா? நல்லா கவனிக்கணும். வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் முதலில் மகதலே மரியாவுக்கு தோன்றுகிறார். யார் அந்த மகதலே மரியா? என்னம்மா என்னம்மா? கல்லால எரிச்சு கொண்டாங்க. அடுத்து எரிச்சு கொண்டாங்களா? கல்லால எரியப்பட்டாங்க. ரெண்டாவது அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்களேன் மார்க்கு, அவ்வளவு அழகா. அதுக்கு அடுத்த ஒரு லைன் சொல்றாரு பாருங்க, அவர் 7 பேய்கள் அவரிடமிருந்து ஓட்டப்பட்டிருந்தது. அப்ப சாதாரண மனிதனாக பாவியாக இருந்த மகளை என்று மனம் மாறுகிறாரோ ஆண்டவர் அவருடைய வாழ்வை தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறாருங்க. அதுதாங்க நம்முடைய வாழ்வில் இருக்கணும். நல்லவங்களை இல்லைங்க நினைப்பீங்க, ஐயோ ஃபாதர் நான் கெட்டவன் ஃபாதர், என் வார்த்தையால பாவம் செஞ்சிட்டேன் ஃபாதர், என் வாழ்க்கையால பாவம் செஞ்சிட்டேன் ஃபாதர், என்னுடைய சிந்தனையால பாவம் செஞ்சிட்டேன். கவலைப்படாத, உனக்கு எனக்கு தான் ஆண்டவர். கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வேற யாருக்கும் இல்லைங்க, நமக்கு தாங்க. பாவம் செய்யற நமக்கு தாங்க ஆண்டவர், நம்ம தாங்க தேர்ந்தெடுப்பாரு. மகதலே மரியா பாவம் செய்யறாங்க. 7 பேய் சும்மா கிடையாதுங்க. ஒரு பேயை கட்டிக்கிட்டு வாழ்றதே பெரிய பாடா இருக்கு. எனக்கு இல்லைம்மா, உங்களுக்கு இல்லையா? ஆனா 7 பேயை கட்டிக்கிட்டு வாழ்ந்தவங்களை துரத்தினாலும் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் தகுதியற்றவர்களை தொட்டு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். படிக்கிறோமா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எசையா 5வது அதிகாரம் 20வது வசனம், தீமையை நான் என்றும் நன்மை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகின்றவனுக்கு ஐயோ கேடு. வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கே அவ்வளவு அழகாக தெரியும். இன்னும் அடிக்காக பவுலடிகளார் எழுதுவார், ஒரு முள் என்னை தைத்து கொண்டிருக்கிறது, அந்த முள் மும்முறை என்னை தைத்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் வலுவின்மையில் எனக்கு வளமை தருகிறவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் எத்தனை தடவை ஆண்டவரை தொடுகிறோம்? முதலிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வை தொட வேண்டும், நாம் அவரை தொட வேண்டும். நம்முடைய வாழ்விலே இந்த தொடுதல் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஆசீர்வாதங்க. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். தொடுதல் இருக்குதா? இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தொடுதல் இருக்கு? எங்க எல்லாருக்கும் இருக்குங்க. இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. உங்களை காலையில இந்த எழுப்பி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உயிரோட மூச்சு இருக்க ஈத்து பாருங்க, விட்டு பாருங்க. இருக்கு இருக்கு இருக்கு. பார்த்தீங்களா? உங்களை எத்தனையோ பேர் வாழ்வு இல்லாமல் தபிக்கிறாங்க. ஆனா உங்களை எல்லாரையும் என்னையும் இந்த இடத்துல வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அப்ப ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரா? கையை நல்லா தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உண்மைங்க, அதுதாங்க. அந்த அளவு நம்மை தொட்டு இருக்கிறார். இன்றைய காலையிலிருந்து தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் இன்றைய திருப்பாடலும். கடவுளுக்கே கடன் கொடுக்கிற மக்களாக மாறுகிறோம். எப்பொழுது என்றால் நம்முடைய வாழ்வு பிறரை தொட வேண்டும். தொடுதா? தொட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்வை தொட்டிருக்கிறீங்களாங்க? சொல்லுங்க. வேற ஒண்ணுமே வேணாங்க. எத்தனை பேர் உங்க குழந்தையுடைய வாழ்வை தொட்டிருக்கிறீங்க? என்னங்க அங்கங்க எட்டி பார்க்குது? இவங்களாம் குழந்தை இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆனவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். ஏன் நான் தான் முதல்ல தூக்குறேன் போல இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? இல்லையா? நினச்சி பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு பயங்கரமான கவலையில் இருந்தா. அப்போ கேட்டேன், என்னம்மா ஒரே கவலையாக இருக்க? அவளை பிடிக்கிறதே கிடையாது, மோசம் குண்டாத்தி. அவளை பிடிக்கிறதே இல்லை, மோசம் குண்டாத்தியா? யாருமா அது? நிற்கிறா பாரு, அவ தான். திரும்பி பார்த்தா உங்க அம்மா. ஏம்மா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டேன். போங்க, நான் அங்கேயும் இங்கேயும் ஓன்னா திட்டுறா அவ என்ன. ஆனா என் தம்பியை மட்டும் நட 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 நடன்றான். நான் வாயை திறந்து பேசினா வாயை மூடுடின்றான். என் தம்பி பேசவே தெரிய மாட்டுது, பேசு பேசு பேசுன்றான். ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல சாமி. வாழ்க்கையே வெறுத்து போகுது. பொடுசு. அப்புறம் அந்த பொடுசுட்டு கேட்டேன், உனக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு. டாமி பிடிக்கும். யாரு அது டாமி? எங்க வீட்டு நாய் இருந்துச்சு. என்னடி உங்க வீட்டுல பாட்டி இருக்குது, தாத்தா இருக்கிறாரு, உங்க அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, வேலை செய்ய ஒரு அம்மாவும் இருக்குது, டாமியை பிடிக்கின்றியடேன்னு கேட்டேன். டாமி தான் என் கூடவே இருக்குது. எப்படி?
டாமி தான் என் கூடவே இருக்குது, என் கூடவே பயணிக்குது, என் கூட பேசுது, என் கூட விளையாடுது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்திக்கிற ஒரு விஷயங்க. எப்படி சொல்லுது பாருங்க, டாமி தான் என் கூட இருக்குது, என் கூட பேசுது, என் கூட விளையாடுது. அப்படின்னா அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, பாட்டி தாத்தா என்ன பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. அது சொல்லுதுங்க, ஆமா ஒரு பிஸ்கட் கொடுத்தா நான் பாதி, அந்த டாமி பாதி சாப்பிடுவோம். டாமி இல்லாம என்னால இருக்க முடியாது. புரியுதாங்க? அப்ப எந்த அளவு குழந்தையினுடைய வாழ்வை நாம் தொடுகிறோங்க. நீங்க உழைக்கிறீங்க இல்லைன்னு சொல்லிங்க, இந்த உழைப்பு யாருக்காக? யாருக்குங்க? எனக்கா? இல்லை எங்க ஃபாதருங்க ஏதாவது சொத்துக்கிட்ட எழுதி குத்துறீங்களா? அண்ணா எழுதி குத்துறியா? அப்படி இல்லையா? பார்த்தீங்களா? இல்லைங்களா? யாருக்குங்க? அந்த குழந்தைக்கு தானேங்க. குழந்தைக்காக தானே உங்க வாழ்வையே கொடுத்துருக்கிறீங்க. காலையில 6 மணிக்கு கப கப கபான்னு எழுந்து கப கபான்னு ஆபீஸ் ஓடி ஒரு குழந்தை கேட்டிருக்கு, அம்மா ஒருத்தர் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வராரு, திங்கக்கிழமை காலையில போயிடுறாருமே, யாருமா அந்த மாமான்னு. உடனே அவங்க சொல்லி, டேய் சத்தமா சொல்லாத, அது உங்க அப்பாடி. நல்லா நினைச்சு பாருங்க. உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று உங்களுடைய சொந்த ஒரு குடும்பத்தை விட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று உழைக்கிறீர்கள். உழைப்பது யாருக்காக? குடும்பத்திற்குங்க. திரைக்கடல் சென்று திரவியம் தேடுன்றீங்க, ஆனா இங்க இருக்கிற திரவியத்தை வேற எவனோ திருட்டிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து ஃபாதர் என் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட போச்சு, போவதான் செய்யும். கல்யாணம் பண்றது எதுக்குங்க? நான் சொல்றது கரெக்டா? வாழ்வு என்பது தொடனுங்க. தொடுதல் இல்லை என்றால் குடும்பங்கள் உடைந்து போகும், குழந்தைகள் உடைந்து போகும். குழந்தைக்கு கடைசி வரையும் டாமியை மட்டும் தாங்க பிடிக்கும். நீங்க அப்படியே கல்யாணம் பண்ணி, ஐயோ என் குழந்தைக்காக 6 சவரன் நகை வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், வச்சுக்க நீயே வச்சுக்க, அவ டாமியோட போயிடுவா. டாமி வேணுமா மாமி வேணுமான்னு கேட்டா டாமி தான் சொல்வா. இது உண்மைங்க. நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் ஒண்ணுமே டூப்பு கிடையாதுங்க, பொய்ங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்வு மற்றவங்கள தொடணும்னு நம்ம படிக்கிறோம், மற்றவங்கள தொட வேணாங்க. குழந்தைய தொட்டுச்சாங்க. நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது கரெக்டுன்னு சொல்றவங்க கை தொட்டுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? உண்மைதாங்க. முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தையினை தொடணுங்க. 2வது, குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாட்டி தாத்தாங்கெல்லாம், நம்ம இருக்கிற காலம் வேற. இந்த செல்போனை கையில் கொடுத்தீங்கன்னா, எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொடுசு, என் தம்பி பொடுசு, ஐபோன்ல பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு போட்டாங்க. எப்படிதான் கண்டுபிடிச்சான்னு அவன் சொல்றான், பெரியப்பா என் பேர் தானே என்றான். நான் சொல்லலைங்க. ஏன்? அவனே கண்டுபிடிச்சு அவனே பாஸ்வேர்டு போட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. இம்மூண்டு பொடுசு, பால்வாடி தான் போகுது. எவ்வளோ? உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? அந்த அளவு குழந்தைகள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஏ வாய மூடு, ஏ உக்காரு, பேசாத. இன்னும் இதே கதையை போட்டுருந்தா என்ன ஆகும்? பார்க்கிற நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்களை பார்த்த உடனே அவனுக்கு டார்ச்சர் ஆகுதுங்க. இப்பொழுது ட்ரெண்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? அது ட்ரெண்டான ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? அந்த குழந்தைகள் எல்லாம் முன்பெல்லாம் தந்தையை அப்பா என்று அழைப்பார்கள். இப்ப சொல்றான் அப்பா ஷி. எப்படி? அப்பா ஷி. பூமர் ஆன்டி, பூமர் அங்கிளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பூமர் பெற்றோர்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் இப்பதாங்க கேள்விப்பட்டேங்க. பூமர் பெற்றோர்களாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல சீக்கிரமா வரும், பூமர் ஃபாதர்னு வந்துடும் நினைக்கிறேன். அந்த அளவு நாம் குழந்தைகளுடைய வாழ்வை தொடலைங்க. நம்ம மற்றதெல்லாம் அப்புறங்க. கூட இருக்கிற குழந்தைகள் தாங்க முக்கியம். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த எதிர்காலத்தினுடைய தூண்கள். அவர்களை தொட வேண்டும், தொட்டால் நமக்கு ஆசீர்வாதம். அடுத்துங்க, நாம் ஆண்டவரை தொட வேண்டும். தொடரோமா? எங்க எங்க நற்கருணை, இந்த தெய்வீக பலியிலே ஆண்டவர் தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் ரத்தத்தை கொட்டி கொடுக்கிறார். கையை நீட்டி வாங்குற பத்திய, கையை நீட்டி வாங்க, லபாக்குன்னு முழுங்கி விட்டு போனா போதுங்க. கையை நீட்டி வாயை நீட்டி வாங்க கூடாதுங்க, இதயத்தை நீட்டி வாங்குறோம். எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க யோசிச்சு பாருங்களேங்க. வாயை கொடு, என்னவோ நான் என்னவோ எலும்பு பீஸை கொடுக்குற மாதிரி, ஏன்னா லிப்ஸ்டிக் போயிடுமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் கவலைகள் எல்லாம் லிப்ஸ்டிக்ல இருக்குதுங்க. திருமண காரியங்கள் எல்லாம் முன்னாலே சொல்லிடுறாங்க, ஃபாதர் சில்வை போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரமாக அந்த போடுங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். அது என்ன க்ரீமா, அது என்னவோ சொன்னாங்க, மறந்துச்சு, வேக்ஸா ஏதோ சொன்னாங்கங்க. அதை போட்டு வச்சிருப்பாங்களாம், தொட்டா கலைஞ்சிருமா. உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாரு. முன்னாலே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருது. 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? தீர்த்தம் தெளிக்கும் போது மூஞ்சில மட்டும் படவே கூடாதான்.
ஏன் தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. சாமியாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நல்லா ஜெபின்னு கேட்டிருக்கிறேங்க, நல்லபடியா பூசவைன்னு கேட்டிருக்கேன், பிரசங்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனா தீர்த்தத்தை பார்த்து தெளின்னு இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன். அதுல இருந்து தீர்த்தம் தெளிச்சாலும் தெளிக்கிறதுங்க, அவ்வளவுதாங்க, பக்கத்திலே படாதுங்க. ஏன்னா மேக்கப் கலைஞ்சிருமா. இந்த உலகம் எங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறது. எப்படி நம்ம வாழ போறோம்னு யோசிங்க. தொட்டுதல் என்பது இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற நபர்களை தொட்டு இருக்கிறதா? தாத்தா பாட்டியை பார்த்தோன்னே இந்த தாத்தா பாட்டி தான் எனக்கு மாடல்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியுமா? எந்த நேரம் பார்த்தாலும் குறை சொல்லிக்கினே தான் இருக்கும் கிளவி. நல்லது சொல்லுங்களேங்க, பாராட்டுங்க. எப்ப பார்த்தா உக்காராத, நிற்காத, இந்த சட்டையை போடாத, அந்த சட்டையை போடாத. அவங்க எவ்வளோ மாறிவிட்டான். இன்னும் பழைய புராணத்தையே டரு டரு டருன்னா அவனுக்கு வெறுப்பாயிருங்க. நம்மளை பார்த்த உடனே பாட்டி தாத்தாங்களாம் பார்த்தா கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணும்னு இருக்கோம். இப்போ என்ன பண்றான்? கட்டையை எடுத்து எப்படி அடிக்கலான்னு இருக்கான். இதுங்க ஏற்கனவே பாட்டி தாத்தாங்களை ஏஜ் ரூமுக்கு தொட்டதில் பிளான் பண்ணோம். இது ரெண்டும் இது சேர்ந்து பிளான் பண்ணோம். கரெக்டாமா? அது ரெண்டும் பிளான் பண்ணோம். இது சேர்ந்து ஆமாம்மா பாட்டி எடுத்துன்னு போய் அங்கே விட்டுருவோம். சும்மா சும்மா திட்டுட்டே இருக்குது. புரியுதுங்களாங்க? புரிந்து வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வு. தொட வேண்டும், பிறர்களை தொட வேண்டும். அப்படி தொட்டால் நீங்களும் நானும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி தொட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருந்தார்கள். அவர்களில் இன்று லாரன்ஸ் அவர்கள் புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நம்ம அம்மாவுடைய விழாவையும் கொண்டாடுகிறோம். அப்படிதானே? அம்மாவை தொட்டாங்கங்க, அதனால்தான் இன்னைக்கு எல்லாரையும் தொட்டிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதுவரையும் மாதா என் வாழ்வை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தருங்க, ஒரே ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க. ஏனென்றால் நம்முடைய கண்ணீர், வேதனை, துன்பம் அனைத்தையும் இந்த அன்னை மரியாள் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நாங்கள் ஓடி 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 வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே எப்படியாவது இந்த அன்னை மரியாள் என் குடும்பத்தை தொடுவாங்களா, என் தொழிலை தொடுவாங்களா, என்ன தொடுவாங்களா, அதற்காக யோசிக்கும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். பாட்டை கேட்கலாமா? இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். எல்லாரும் இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். எல்லாரும் பண்ணலாமா? இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மகளெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சங்கமாய் மாறும். Praise the Lord. Praise the Lord. அழகான பாடுங்க, வீட்டில் போய் கேட்டு பாருங்க, யூடியூப்ல பாடுங்க, கேட்டு பாருங்க. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். அதுதான் திருப்பாடல் 121 அதிகாரம் 3-4 படிக்கின்றோம். உம் கால் இடராதபடி அவர் உன்னை பார்த்து கொள்வார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். உன் கால் இடராதபடி அவர் உன்னை பார்த்து கொள்வார். உம்மை அவர் காக்கும், அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கிறவர் கண் உயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஜோரா ஒரு கைத்தட்டலாம் ஆண்டவருங்க. அதுதாங்க ஆண்டவர். நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் என்றும் நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். மகனே மகளே தொட்டுக்கொண்டே இருக்கிறாருங்க. அதனால நான் சொன்னேன், நாம் ஆண்டவரை தொட வேண்டும், ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், நம்முடைய வாழ்வு பிறரை தொட வேண்டும். அப்படி தொட்டவர் தான் அன்னை மரியாள். தன்னுடைய வாழ்விலே பல கனவுகளோடு இருந்தார். எப்படி அங்க கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணணும். ஆனால் அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த நாளில் இருந்து தனது கனவெல்லாம் ஆண்டவரிடம் திருப்புகிறார். அதனால் தாங்க இன்னைக்கும் இந்த இடத்திலே அந்த அன்னை மரியாளை நினைவு கூறுகிறோம். இந்த இடமே புனித இடமாக இருக்கிறது என்றால் அந்த அன்னை மரியாளை ஆண்டவர் தொட்டார். அந்த அன்னை மரியாள் நம்மை தொடுகிறார் இல்லையா? ஆமாதானா? அதனால தாங்க சொன்னேன், அந்த ஆண்டவர் நம்மை தொடுகின்ற பொழுது ஆசீர்வாதம். அதற்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம்.
உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள தொடுங்க பார்க்கலாம். தலை களைஞ்சின்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, கொட்டு விட்டு தொடுங்க. நல்லா பக்கத்தில் இருக்கிறவங்கள தொடுங்க பார்க்கலாம். நல்லா தொடுங்க. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். சாமி என் பக்கத்தில் யாருமே இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்க உங்களையே தொட்டுக்குங்க. நாலாம் பாருங்க தனி தான் இல்லையா? யார் பக்கத்தில் யாரும் இல்லாதவங்க நீங்களே தொட்டுக்குங்க. நேரத்தில் ஜெபிப்போமா. எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவர், இதோ இன்றைய சிறப்பாக இறை வார்த்தை மூலமாக தொடுதல் என்பதை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரே ஆண்டவரே. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து அந்த நிலத்தோடு தொடுகிறதே, அந்த நிலத்தோடு தொடுகின்ற பொழுது அந்த மண்ணில் இருக்கின்ற வளங்களை எல்லாம் பெற்று ஒரு செடியாக நமக்கு பலன் தருகிறதே. அதே போல நாங்கள் ஆண்டவரிலே உடைய வேண்டும், நாங்கள் ஆண்டவரிலே தொடப்பட வேண்டும், எங்களுடைய ஆண்டவருடைய திருக்கரம் எங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் என்னுடைய கரத்தினால் தொட்டு ஜெபிக்கின்ற இந்த நபரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இவருடைய வாழ்வை தொடும் ஆண்டவரே, இவருடைய தொழிலை தொடும் ஆண்டவரே. இதோ இந்த புனித பூமிக்கு எந்த காரணத்திற்காக இவர் வந்திருக்கிறாரோ அந்த வாழ்வை தொட்டு, இவருடைய எண்ணங்களை தொட்டு, இவருடைய தொழிலை தொட்டு சிறப்பாக ஆசீர்வாதத்தோடு 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 இவர்கள் திரும்ப நீர் அருள் புரியும் ஆண்டவரே. உம்முடைய அருள் கரம் தொடுகின்ற பொழுது ஆசீர்வாதத்தை உணர்கிறோமே, அதே ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தாருமாப்பா. இவர்கள் கண்ணீரை எல்லாம் துடையும் ஆண்டவரே. இது அன்னை மரியாளுடைய வாழ்வு எவ்வாறு தொடப்பட்டதோ அதே போல இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வும் தொட நீர் ஆசீர்வதியும் அப்பா. இவருடைய வாழ்வு தொடப்பட்டு இவர்களால் பிற மக்களும் தொடப்பட சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜோரா ஒரு கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரால் நாம் தொடப்பட வேண்டும், ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், நாம் அவரை தொட வேண்டும். அப்படி தொட்டால் கடவுளுக்கு நாம் கடன் கொடுப்பவர்களாக இருப்போம். கடவுளே நமக்கு கடன் கொடுக்கிறாங்க, வாரி கொடுங்க, ஆசீர்வாதத்தை வாரி கொடுங்க, நல்ல வார்த்தையை வாரி கொடுங்க, நல்லா இருன்னு சொல்லுங்க, அது போதுங்க. பக்கத்தில் இருக்கவங்களோட சொல்லலாமா? நல்லா இருங்க, நல்லா சிரிச்சுமா, நல்லா இருங்க, அப்படின்னு நல்லா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதமா போட்டுங்க. இந்த நாளிலே எல்லாரும் மகிழ்ச்சியா போட்டோம், சந்தோஷமா போட்டோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஏந்திய தட்டினிலே இறைவா எம்மையை எடுத்து வந்தோ, எளியோர் எம் காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகிறீர். அவர்களுடைய பாடுகள் சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையை, ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரில் வெற்றியும் அளிக்கின்றீர். ஆகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகிறது. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தெய்வீகமான நேரம். இந்த சாதாரண அப்பமும் ரசமும் இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற நேரம்.
கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் என்னுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய தொழிலை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பங்களிலே பல நாட்களாக தடைபட்டு கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எவ்வாறு இந்த சாதாரண அப்பமும் ரசமும் உம்முடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதோ, எங்கள் துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையே பிரான்சிஸ், எங்கள் அயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது அவையை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளில் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உண்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம்மை தொட, நம்முடைய வாழ்வை தொட, நம்முடைய எண்ணங்களை தொட, நம்முடைய குடும்பங்களை தொட, நம்முடைய பிள்ளைகளை தொட, நம்முடைய தொழிலை தொட வருகிற ஆண்டவர் இவரை நாம் தொட போகிறோம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். யாரெல்லாம் இவரை நம்புகிறீர்களோ, விசுவசிக்கின்றீர்களோ, விசுவாசத்தோடு இவரை தொடுகிறீர்களோ, ஆசீர்வாதத்தோடு செல்ல இருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவா. என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை தொடவும், ஆண்டவர் நம்மை தொடவும் வாழும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வருகின்ற மாதம் செப்டம்பர் மாதம் 2ஆம் சனிக்கிழமையிலே ரெவரண்ட் ஃபாதர் ஜெயக்குமார் MSFS திண்டுக்கல்லிருந்து வருவார். எல்லோரும் குடும்பத்தோடு இங்கு வந்து இந்த 2ஆம் சனிக்கிழமை நிகழ்வில் பங்கு கொண்டு அன்னைமரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
மரிய வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் நான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து தப்பிச்சேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு சுத்தமாக வாய்ஸ் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் இங்கே தான் வந்து வேண்டிக்கிட்டு மாதாவோட தீர்த்தம் ஒரு வாரம் தான் குடித்தேன். டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் ஆகும், 6 மாதம் ஆகும், வந்தால் தான் ஒரு வாய்ஸு, வோக்கல் கார்டில் அந்தளவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து மாதாக்கிட்ட வேண்டிட்டு ஒரு வாரம் கூட ஆகலை, தீர்த்தத்தை குடிச்சிட்டே வந்தேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு வாய்ஸ் 50% வாய்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல முழுசாக வாய்ஸ் வரலினாலும் ஒரு 85% 80% எனக்கு இப்போ வாய்ஸ் வந்துருக்கு. அதுக்காக நான் மாதாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லூர்து மரியே வாழ்க. நன்றி மாதாவுக்கு. பிரியமானவர்களே, அதே போல இந்த ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் வந்து கரெக்டாக தொடங்கி இன்றைக்கு 1 வருடம் நிறைவு பெறுகின்றது. இந்த 1 வருஷமா அந்த இடத்துல அரிசி எப்பயுமே ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அது அன்னை மரியாள் நமக்காக பல்வேறு உள்ளங்களை பரிசுத்த ஆவியினால் தொட்டி எழுப்பி இதுவரைக்கும் அது நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. கரம் தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, அதே போல இன்னைக்கு முடிவடைது. இன்னைக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் ஸ்வீட் அந்த இடத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த இடத்தில் இங்கு லாயர் வருவாங்க. அவர்கள் வந்து எனக்கு அந்த இடத்துல சொன்னாங்க, ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று, ஒரு பெரிய கரண்டி ஒன்று இன்னைக்கு கிஃப்டாக அங்கே கொடுத்தாங்க, அந்த அரிசி வடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம். அப்பொழுது அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு சாட்சி, எங்களை தொட்ட சாட்சி. பிரியமானவர்களே, அவருடைய மனைவி வந்து வக்கீலா இருக்காங்க பெங்களூர்ல. திடீரென்று இரவு அவர்களுக்கு அந்த வீசிங் இருப்பதினால் இந்த ஹார்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கையும் கால்களும் சில் என்று அப்படியே உருகி கொண்டே இருக்கின்றது. உடனடியாக அன்னை மரியாளிடம் அவர் ஜெபித்து அந்த தீர்த்தத்தை மட்டும் தன்னுடைய மனைவியின் வாயில், அந்த வக்கீல் மேடம் வாயில விட்டுட்டு 4 பேர் தூக்கிட்டே வந்து சென்ட் ஜான்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. போயிட்டு ஜஸ்ட் உள்ள என்ட்ராகி அந்த ஆக்சிஜன் வச்சு ஒரு 2 செகண்ட்ல எந்திரிச்சு உட்காண்டாங்க. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, கரங்களும் கால்களும் சில் என்று ஆகிவிட்டது என்று சொன்னார். உயிர் போனாலும் அன்னை மரியாள் தெய்வத்திடமிருந்து உயிரை பெற்றுக் கொடுப்பாள். கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இங்கு அம்மா மாதா டிவி இங்கு நடக்கின்ற இந்த நற்கருணை ஆசீர்வாதம், மாதாவுடைய தேர் எல்லாமே அவர்கள் அம்மா மாதா டிவி யூடியூப் சேனல்ல அவர்கள் அதை ஒளிபரப்புகின்றார்கள். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள், பதமுன்னை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. புன்னை ஆட்டிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மன புன்னை ஆட்டிடுவாள்,
அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை, மாறாத கொடுமை நீங்காத வறுமை, தாயாக என்றுமே மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையெல்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பார், பதமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாயே. ஆட்டிடுவான் அன்னை தீராத துயதன்னை தீர்த்திடுவான். ஆராத மன புன்னை ஆட்டிடுவான் அன்னை தீராத துயதன்னை தீர்த்திடுவான். மாறாத கொடுமை நீங்காத வறுமை, மாறாத கொடுமை நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார்.